லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா போட்டியானது திறமையானவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட போட்டியாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்கெல்லாம் இருந்து சிறுவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களின் பேரும் புகழும் பரிசாற்றப்பட்டு வருகின்றது. ஊருக்கு ஊராக, மாவட்டங்களுக்கு மாவட்டங்களாக, உலக ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் இவர்களின் புகழ் பரப்பப்பட்டிருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. தங்கள் பாடலில் கவனம் செலுத்தி கூடுதலாக இவர்கள் பயிற்சி பெற்று பாடி வருகின்றார்கள். நடுவர்களுக்கு கூட இவர்களின் சங்கீத ஆற்றலை பார்க்கும் பொழுது தாங்கள் சிறு வயதில் கூட இவ்வாறு இருக்கவில்லை என்பதை அவர்கள் வெளிப்படையாக கூறுகின்றார்கள். யார் நடுவர்களாக வந்தாலும் இவர்கள் திறமையை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறுகின்றார்கள். நாளுக்கு நாள் இவர்களின் ஆற்றல் அதிகரித்து செல்வதாகவும் இவர்களுக்கு இருக்கின்ற திறமைகள் வளர்ந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. எதிர்காலத்தில் திறமையான போட்டியாளர்களாக இவர்கள் பெறுவார்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கிடையில் திவினேஷின் குரல் தொடர்பாகவும் அவருக்கு இருக்கின்ற சங்கீதத்தில் இருக்கின்ற திறமை தொடர்பாகவும் வருபவர்கள் ஆச்சரியப்படாமல் இல்லை. அவருக்கு கிடைக்கின்ற வரவேற்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. கடந்த வாரம் தேவா அவர்கள் யோசி அவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதி அது மிக அளப்பரியது என்றே கூற வேண்டும். திவினேஷும் எதிர்காலத்தில் சிறந்த வெற்றியாளராக வருவார் என்பதுவே ரசிகர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம், இது யாருக்கு இந்த சரிகமபா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்பதுவே பார்வையாளர்களின் நோக்காக இருக்கின்றது.